ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் லிட்12 வித் ஜிஎஸ் மேம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற தேட்டர் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், தேட்டருக்கும் ட்ராமாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டாபிக். ஸோ தேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். தேட்டர் அப்படிங்கிறத பாருங்கள், இது ஒரு ஆர்ட் அப்படின்னா என்னென்னா கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தேட்டர் அப்படிங்கிறதும் ஒரு கலை தான். இதில் என்னென்ன க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஆர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள, இந்த தேட்டர் ஆர்ட் அப்படிங்கிறது கூட என்னென்ன கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். மியூசிக். ஸோ மியூசிக் இல்லை அப்படின்னு சொன்னால் தேட்டரே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஸோ தேட்டர் அப்படிங்கிறது, தேட்டர் ஆர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆர்ட்ஸ். இந்த மூணும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா தேட்டர் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், க்ரியேட்டிவிட்டி, சிவிலைசேஷன், சாய்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கம்யூனிகேஷன், தேட்டர் ஆர்ட்டில் என்ன கம்யூனிகேஷன் வருது அப்படின்னு சொன்னால், லாங்குவேஜை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இங்கே என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, எப்படி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, இமேஜஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, சவுண்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மூமெண்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இப்போ ட்ராமா அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ ஸ்கிரிப்டில் நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் அதுக்கு பதிலாக இப்போ நம்ம விஷுவலாக அதை நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்ன அது என்ன அவங்க சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தேட்டர் ஆர்ட்டில் க்ரியேட் ஆகுது. அடுத்து பாருங்கள், க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆகுது. ஸோ எப்படி க்ரியேட்டிவிட்டி இதில் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால், இதில் சீக்வன்ஷியல் ஸ்கில்ஸ் இதை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த சீக்வன்ஷியல் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கில் நம்மளுக்கு டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்கள், திங்கிங் ப்ராசஸ் டு கிரியேட் எ பர்சனல் விஷன் த்ரூ த ஆர்ட்ஸ். ஒரு திங்கிங் ப்ராசஸ் அடுத்து இவங்க என்ன பேசுவாங்க, அடுத்து இந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னால், நம்மளே ஒரு கிரியேட்டராக ஆரம்பிப்போம். அடுத்து பாருங்கள், சிவிலைசேஷன்னா என்னங்க, நாகரிகம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ரோல் ஆஃப் த ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் த மல்டிபிள் கல்ச்சர்ஸ் திஸ் கான்ஸ்டியூட் அமெரிக்கன் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாகரிகம். நம்ம பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸோடைய நடை, உடை, பாவனை, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களுடைய அந்த வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைசேஷன் ஆகும். அடுத்து பாருங்கள், சாய்ஸ் அமாங் த ப்ராடக்ட் ஆஃப் த ஆர்ட்ஸ் டு மேக் கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் வாட் ஒன் ரீட் சீஸ் அண்ட் ஹியர்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு கேரக்டர் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ராமா பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், அதை தனிப்பட்ட முறையில் பார்க்குறதும் பார்க்காதும் யாரை பொறுத்தது அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்தது. ஸோ தேட்டர் ஆர்ட்டுக்குள்ளே என்னென்ன வரும், இம்பார்ட்டன்ட் மியூசிக், விஷுவல் ஆர்ட்ஸ், டான்ஸ். அதன் மூலமாக என்ன டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் டெவலப் ஆகுது, க்ரியேட்டிவிட்டி டெவலப் ஆகுது, சிவிலைசேஷன் டெவலப் ஆகுது, சாய்ஸ் டெவலப் ஆகுது. இது தேட்டர் ஆர்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்த கிளிப்பிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தேட்டர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க ஒரு தேட்டரோட செட்டப். இது தான், நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஸ்லைடை. ஒரு தேட்டர் அப்படிங்கிறது இந்த செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ தேட்டருடைய எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். த ஸ்ட்ரக்சர் வித்தின் விச் தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் கிவன் யூஸ்வலி இன்க்ளூட்ஸ் அன் ஆர்கெஸ்ட்ரா ஆர் சீட்டிங் ஏரியா அண்ட் எ ஸ்டேஜ். ஸோ ஒரு தேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுக்க போகிறாங்க. தியரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ்னால் என்னது, ஒரு ஸ்கிரிப்டை அவங்க ரீட் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வே ஆஃப் ஸ்டைலில் நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா தியரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தியரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆர்கெஸ்ட்ரா, நம்ம முதல்லே ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே நம்ம பார்த்த மாதிரி ஒரு தேட்டர் ஆர்ட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், மியூசிக் இருக்கணும்.
இருக்கணும். ஸோ மியூசிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, ஆர்கெஸ்ட்ராவை மென்ஷன் பண்ணுது. என்னங்க ஆர்கெஸ்ட்ரானா என்னன்னா, பேண்ட் மியூசிக் பேண்ட் இருக்கு இல்லையா? மியூசிக் பேண்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க சீட்டிங் ஏரியா. நிச்சயமா ஒரு தியேட்டர் வந்து யாருக்காக தான் வந்து இருக்கு? ஆடியன்ஸ்க்காக தான் இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் வந்து நின்னுகிட்டு என்ன பண்ண மாட்டாங்க? அந்த ட்ராமா வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த ப்ளே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு பெர்ஃபார்மர்ஸ் வந்து எங்க வந்து அத பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா, ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னா, ஒரு தியேட்டர். ஒரு தியேட்டர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்ங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், சீட்டிங் ஏரியா இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். இந்த 3ம் சேர்ந்தது தான் நம்ம தியேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தியேட்டர்னா என்னன்னு. அடுத்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் தியேட்டர். இந்த டைப்ஸ் ஆஃப் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் த்ரஸ்ட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு டைப். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் த பிளேயிங் ஏரியா ப்ரொடியூஸ்ட் அவுட் இன் டு த ஹவுஸ் வித் த ஆடியன்ஸ் சீட்டிங் ஆன் ஒன் மோர் தென் ஒன் சைடு. த த்ரஸ்ட் கான்ஃபிகரேஷன் இஸ் த ஓல்டஸ்ட் known ஃபிக்ஸ்டு டைப் ஆஃப் ஸ்டேஜிங் இன் த வேர்ல்டு அண்ட் இட் இஸ் thousands ஆஃப் இயர்ஸ் ஓல்ட். ஃபஸ்ட்டு அந்த ட்ராமா இப்போ வந்து போடுறதுக்கு ஒரு தியேட்டர் ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு ஒரு தியேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஷேப்பில் தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த த்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது உங்களுக்கு புரியலைன்னா வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் வந்து இருக்கும் பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இதை தான் நம்ம த்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நடுவில் ஸ்டேஜ் வந்து பெருசாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன் சைடு இந்த சைடும் வந்து உட்காந்து அதை பார்க்குற மாதிரி. நடுவில் ஸ்டேஜ் வந்து உயரமாக இருக்காதுங்க. சீட்டோடையே அந்த ஹைட்லேயே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேஜ் வந்து ஹைட்டாக இருக்கும், அவங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம கீழே உட்காந்து பார்ப்போம் அப்படிங்கிறதுனா இல்லை. தேர்ஸ்டில் எப்படி அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ்க்கு பக்கத்துலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதை தான் வந்து என்னென்னா 1000 இயர்ஸ் வந்து இது ரொம்ப ஓல்டான ஒரு விஷயம். இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைம் பாருங்கள் ப்ரெசீனியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரெசீனியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆடியன்ஸ் வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. எதனா பிளேயிங் ஏரியா. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி த்ரஸ்ட் மாதிரி இருக்காது. ஆடியன்ஸுக்கும் பெர்ஃபார்மர்ஸ்க்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு செப்பரேட் போர்ட்டல் ஒன்று இருக்கும். அதை என்னன்னு சொல்கிறோம்னா ப்ரெசீனியம் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவுக்கு இந்த பக்கம் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த பக்கம் யார் இருப்பாங்க அப்படின்னா பெர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. எ ஸ்டேஜ் வேர் த ஆடியன்ஸ் சிட் ஆன் த ஒன் சைடு ஒன்லி. முக்கியமான ஒரு விஷயம், ஆர்க் இருக்கும். அதே சமயம் வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த பக்கம் தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. இதை நம்ம ப்ரெசீனியம் அப்படிங்கிறோம். இந்த ஆடியன்ஸ் வந்து ஒன் சைடு ஆஃப் த ஸ்டேஜ் டைரக்ட்லி, இவங்க வந்து ஒரு பக்கம் இந்த ஸ்டேஜோட ஒரு பக்கத்தை டைரெக்டாக வந்து பார்க்குற மாதிரி இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் லோயர்லேருந்து ஹைட் வந்து உட்கார்ற மாதிரி அந்த சீட் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரெசீனியத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் தியேட்டரில் செகண்ட் டைப் ப்ரெசீனியம் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ஒரு ஆர்க் இருக்கும். அதாவது பெர்ஃபார்மர்ஸையும் ஆடியன்ஸையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டுறதுக்காக. அந்த ஆர்க்குக்கு அதுக்கப்புறம் எப்படி உட்காந்துருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு தான் வந்து இவங்க டைரெக்டாக ஸ்டேஜை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஸ்லைட் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இதுதான் ப்ரெசீனியம். ப்ரெசீனியம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒன் சைடு உட்காந்துருக்காங்க. ஸ்டேஜ் வந்து அங்கே இருக்குது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரெசீனியம் ஆர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். இது செகண்ட் டைப்புங்க. தேர்ட் டைப் பாருங்கள், இந்த ரவுண்ட் ஸ்டேஜ். இட் இஸ் பொசிஷன் அட் த சென்டர் ஆஃப் த ஆடியன்ஸ். இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்டாக இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு சென்டராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்ஸ் குவைட் அண்ட் இன்டிமேட் அட்மாஸ்பியர் அண்ட் இஸ் குட் ஃபார் ட்ராமா தட் நீட்ஸ் ஆடியன்ஸ் இன்வால்மெண்ட். ஆடியன்ஸ்க்கு நடுவில் ஸ்டேஜ் இருக்கிறதுனால ஆடியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட அதை வந்து லிசன் பண்ணுவாங்க. பாருங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக ரவுண்டாக என்ன இருக்குது அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இதில் நடுவில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ட்ராமா வந்து ப்ளே பண்ணி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இதுதான் வந்து ரவுண்டு.
பார்த்துக்கோங்க. இந்த இதில் பாருங்கள், ஸ்டேஜு, ஆடியன்ஸு நடுவில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அடுத்து பாருங்கள் ட்ரெவர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பிளேயிங் ஏரியா இஸ் சரவுண்டட் பை ஆடியன்ஸ் சீட்டிங் ஆன் டூ சைட்ஸ். ஸோ இதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் ஆடியன்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. A stage where the audience sit on two sides. This type of stage is good for creating an intimate atmosphere. இதோட மோட்டிவும் என்னதான் அப்படின்னு சொன்னால், கிரியேட்டிங் ஆன் இன்டிமேட் அட்மாஸ்பியர். ரொம்ப ஆழமாக ஆடியன்ஸுக்கும் பெர்ஃபார்மர்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ட்ரெவர்ஸோட எய்மும் இதுதான். பாருங்கள், இந்த பக்கம் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ரைட் சைடும் ஆடியன்ஸ் இருப்பாங்க, லெஃப்ட் சைடும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜ் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பாருங்கள், ரொம்ப இது வந்து இதோட எது முடியுது அப்படின்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து முடியுதுங்க. அடுத்த டைட்டில் வந்து என்னென்னா, ஸ்டேஜோட காம்போனன்ட்ஸ் என்ன. ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும். காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உட்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜோட கூறுகள் என்னென்ன, அதில் என்னென்ன இருக்கணும், கம்பல்சரியாக என்னென்ன இருக்கணும் ஒரு ஸ்டேஜ்னால். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசீனியம் ஆர்ச் இருக்கணும். நம்ம செகண்ட் டைப் பார்த்தோம் இல்லையா, ப்ரெசீனியம். அதில் வந்து சொன்னோம் இல்லையா, ஒரு ஆடியன்ஸுக்கும் ஒரு பெர்ஃபார்மர்ஸுக்கும் நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இன்பிட்வீன் ஒரு வேரியேஷன் இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்காங்க, ஆடியன்ஸ் இந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டுறதுக்கு இந்த ப்ரெசீனியம் ஆர்ச் வந்து இருக்கணும். த வியூ ஆஃப் த ஸ்டேஜ் ஃபார் த ஆடியன்ஸ் ஆல்சோ கால் ப்ரெசீனியம் ஆர்ச். த ஆர்ச்வே இஸ் இன் எ சென்ஸ் ஆஃப் the frame for stage as defined by the boundaries of the stage beyond which a viewer cannot see. இப்போ வந்து ஒரு பெரிய பவுண்டரி, நம்ம தூணுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், தூண் கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஸ்டேஜோட அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன் அதுனா, டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நின்றுட்டு ஆக்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது சீன் மறந்து போச்சு, டைலாக் மறந்து போச்சு அப்படின்னா இந்த ஆர்க்குக்கு பின்னாடி இருந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆக்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் பக்கம் இருந்து பார்க்கும்போது அவங்க அங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஆர்க் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், தூண் மாதிரி தெரியுதா, அலங்காரமாக வந்து இந்த சைடு மேல் சைடு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு பக்கமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அதை வந்து இந்த பக்கமும் நின்றுக்குவாங்க. ஸோ நடுவில் வந்து ஆக்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது டைலாக் வந்து விட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், டீசர். The border drops across the top of the stage that conceals the lighting instruments. டீசர் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்டர். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பார்டரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டீசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் பாருங்கள், இந்த இதில் வந்து டீசர் வந்து எங்கே இருக்குது, அந்த பார்டர் தான், அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அழகான பார்டர். அடுத்து பாருங்கள், tormentor. The border drops on the sides of the stage, conceals the backside area. Backside area வந்து பேக் ஸ்டேஜை வந்து மறைச்சு போடக்கூடிய அந்த துணியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா tormentor அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாருங்கள், இதில் வந்து பேக் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் மேலே பாருங்கள், அது டீசரு, கீழே பார்டர், அதுக்கப்புறம் இந்த சைடும் வர்றது தான் என்னென்னா டார்மெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், சைக்ளோரமான ஒரு லார்ஜ் மஸ்லின் ட்ராப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, கிளாத்தை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வானத்தை பற்றி, ஸ்கையை பற்றி ஏதாவது ட்ராமாவில் வந்து வருது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஸ்கையை வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சைக்ளோரமா அப்படிங்கிற அந்த மஸ்லின்ங்கிறது ஒரு கிளாத்தோட வகைங்க, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், டீசர் இந்த பக்கம், ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. டீசர் இந்த பக்கம், டார்மெண்டர் இந்த பக்கம், பார்டர் மேலே, இங்கே வந்து என்னன்னு பாருங்கள், ஸ்டேஜோட ஃப்ளோர் இந்த பக்கம் இருக்குது. இங்கே வந்து சைக் அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, சைக்ளோரமாவை தான் நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், சைக் அப்படின்னு சொல்லி அந்த துணி வெள்ளை கலர் துணி. அடுத்து பாருங்கள், கிராண்ட் ட்ராப்.
the main curtain that conceals the stage from the audience. இதை வந்து யூஸ்வலி என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மெயின் கர்டன். கர்டன்னா உங்களுக்கு தெரியலையா, திரைச்சீலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கர்டன் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டேஜை வந்து கன்சீல்னால் என்னது, மறைச்சு வைக்கிறது. யார்கிட்டருந்து மறைச்சி வைக்கும், ஆடியன்ஸ்டேருந்து இந்த கிளாத் வந்து நம்மளை மறைச்சி வைக்கும். ஸோ இது வந்து எந்த கலரில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெட் கலர். மேலே இந்த அழகாக இப்போ நம்ம சினிமா தேட்டருக்குனா போகிறப்ப பார்க்குறீங்க இல்லையா, அதே தாங்க. அப்படியே ஸ்க்ரீன் வந்து மேலே தூக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிராண்ட் ட்ரேப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் ஆப்ரான். த ஏரியா ஆன் த ஸ்டேஜ் ஆன் த ஆடியன்ஸ் சைட் ஆஃப் த கிராண்ட் ட்ரேப். இது வந்து என்னென்னா ஆடியன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துணியை, அந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆப்ரான் அப்படிங்கிறோம். அடுத்து ஃப்ளை ரயில். இது வந்து என்னென்னா ரோப்பு, அதுக்கப்புறம் வந்து புல்லிஸு, இது ஆர்பர்ஸ். இது ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரைட் சைடு இருக்கும். ஹைட் ஆஃப் த ட்ராப்ஸ், எலக்ட்ரிக் பட்டன்ஸ் அண்ட் ஹேங்கிங் சீனரி. எல்லாத்தையுமே வந்து ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த துணிகள், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் பட்டன்ஸ், இதெல்லாம் அந்த சீனரிஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய கயரை கட்டி வச்சுருக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அழகாக கயரை கட்டி கட்டி என்ன பண்ணுவாங்க, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் வந்து ஃப்ளையிங் ராங்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து பேட்டன்ஸ். இது வந்து பைப்ஸு. இந்த பைப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேஜோட ஹேங்கிங் சீனரி, ஏதாவது படம் மாட்டியிருக்காங்க, பிக்சர்ஸ் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பேட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க, இதான் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். அடுத்து வந்து எலக்ட்ரிக். A batten affixed with the electric outlets used for hanging and powering lighting instruments. ஸ்டேஜுக்கு வந்து லைட்டிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக் அப்படிங்கிறது ஸ்டேஜுக்கு பேக் சைடில் தான் இருக்கும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்து பேக்ட்ராஃப்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ராமா தேட்டரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாதுங்க. ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் பெயிண்டட் ஃபேப்ரிக் வந்து கண்டிப்பாக நம்ம பேக்ட்ராஃபாக வந்து போட்டே ஆகணும். எ லார்ஜ் பீஸ் ஆஃப் பெயிண்டட் ஃபேப்ரிக் ஹங் பிஹைண்ட் த ஆக்ட்ரஸ், யூஸ்வலி பெயிண்டட் டு ரிசம்பிள் எ ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன் ஆர் லொக்கேஷன். இப்போ ஒரு கடல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜில் நம்மளால் என்ன கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது, கடலை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கடல் மாதிரி பெயிண்டிங் பண்ணி அந்த பெயிண்டிங்கை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பேக்ட்ராஃப் அப்படின்னு சொல்கிறோங்க. பாருங்கள் பேக்ட்ராஃப் இருந்தால் பாருங்கள் சீனரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க் மாதிரி போகணும் அப்படின்னா பார்க்கை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இப்போ காஃபி ஷாப் அப்படின்னு சொன்னால் காஃபி ஷாப் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. தேவைப்படுறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ரோப்பை வந்து யூஸ் பண்ணி பழைய பெயிண்டிங்ஸை வந்து மேலே தூக்கிட்டு புதுசாக அந்த இடத்துல எந்த சீனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இறக்கி விடுவாங்க. ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த டெக்ஸ்ட் ஆஃப் எ பிளே, எக்ஸ்பெஷலி ஒன் இண்டிகேட்டிங் த மூமெண்ட், பொசிஷன் ஆர் டோன் ஆஃப் அன் ஆக்டர், அது சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஏ லைட்னிங். இது எல்லாமே மூமெண்ட்டு, பொசிஷன், டோனு, ஒரு ஆக்டரோடைய வாய்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்டு, லைட்டிங், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்க. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரைட்டு, லெஃப்ட்டு, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ் பாருங்கள், என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா அப் ஸ்டேஜ் கொடுப்பாங்க, டவுன் ஸ்டேஜ் கொடுப்பாங்க. ஸ்டேஜோட லெஃப்ட் இந்த பாருங்கள், அப் ஸ்டேஜ் அப்படின்னா the ஏரியா ஆஃப் த ஸ்டேஜ் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் த ஆடியன்ஸ். டவுன் ஸ்டேஜ்னா the ஏரியா ஆஃப் த ஸ்டேஜ் க்ளோசஸ்ட் டு த ஆடியன்ஸ். ரொம்ப தூரமாக வாங்க அப்படின்னா அப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் பக்கத்தில் போங்க அப்படின்னா டவுன் ஸ்டேஜ். லெஃப்ட் சைடு வாங்க அப்படின்னு சொன்னால் the ஏரியா ஆஃப் த ஸ்டேஜ் டு பெர்ஃபார்மன்ஸ் லெஃப்ட் when ஃபேஸிங் டவுன் ஸ்டேஜ் டுவர்ட்ஸ் த ஆடியன்ஸ். அடுத்து பாருங்கள் ஸ்டேஜ் ரைட். அடுத்து சென்டர் ஸ்டேஜ், சென்டர் லைன். இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஆன் ஸ்டேஜ், ஆஃப் ஸ்டேஜ், இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப் ஸ்டேஜ்னால் எந்த பக்கம் வரணும், சென்டர் ஸ்டேஜ்னால் எப்படி வரணும், டவுன் ஸ்டேஜ்னால் வந்து எப்படி வரணும், ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, மேலே வந்து நம்மளுக்கு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகுது பாருங்கள். இதில் பாருங்கள் பேக் ஸ்டேஜ், அப் ஸ்டேஜ், ஹவுஸ் லெஃப்ட், அதாவது ஸ்டேஜ் ரைட், சென்டர் ஸ்டேஜ், ஹவுஸ் ரைட், ஸ்டேஜ் லெஃப்ட். நீங்கள் நல்லா இதில் நோட்டீஸ் பண்ணணும். ஹவுஸ் லெஃப்ட் அப்படின்னா ஸ்டேஜோட ரைட்டு,
ஹவுஸ் ரைட் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஜோட லெஃப்ட்டுங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்டர் வந்து எப்போவுமே சென்டரு. அப் ஸ்டேஜ் வந்து மேலே இருக்கும், டவுன் ஸ்டேஜ் வந்து கீழே இருக்கும். கீழே ஆப்ரான், அதுக்கு கீழே வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த இந்த பிக்சர்ஸ்னால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு மெமரி ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்னா, தேட்டர்னால் என்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, தேட்டருடைய டைப்ஸ் என்னென்ன, ஒரு தேட்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.